ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபிஷ் ஃப்ரைனாவே நம்ம கொடுக்குற அந்த மசால் தாங்க அந்த மீனுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கலந்து எடுத்துக்கணும். ஒரு அரை லெமன் சாறு விடணும். அதையும் அதில் விட்டுட்டு நல்லா கலந்து நல்லா கெட்டியமாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக எடுத்தால் மீன் மேலே அந்த மசால் ஒட்டாதுங்க. மீனை நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு மீன்லேயும் இந்த பேஸ்ட்டை தடவி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்சு எடுத்தால் தான் அந்த பேஸ்ட்டு அந்த மீன் மேலே ஒட்டும், இல்லைன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க எண்ணெயில். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸையும் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நல்லா ஒரு திருப்பி விடணும். திருப்பி விட்டால் தான் எல்லா சைடும் நல்லா மீன் வேகும். இன்னொரு சைடு நான் இன்றைக்கி தோசைக்கல்லையும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடணும். நல்லா எண்ணெய் மீன் மேலே படுற மாதிரி நல்லா குலுக்கி விடணும். அதுக்கப்புறமா 2 பக்கமும் தோசைக்கல்லை திருப்பி போடணும். தோசைக்கல்லை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயில் நல்லா நுர அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். தோசைக்கல்லை நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கும். அந்த டைம் எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.